என் இதய மலர்களை இன்று எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கேள்வி பதில். அதற்கு முன்னாக வாலிப குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி வளர்த்த வேண்டும், அது ரொம்ப முக்கியமான செய்தி. இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய அநாகரிக காலத்திலே குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து 5 வயது 6 வயதிலிருந்து அதுகளுக்கு அழகாக பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அரேஞ்சு மேரேஜ் பெற்றோர்களோ அல்லது என்னை போன்ற கடமை உணர்வுடையவர்களோ அவர்கள் நிர்ணயித்து கொடுத்த பெண்ணையோ மாப்பிள்ளையோ திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடிய அளவு குழந்தை பருவத்திலிருந்தே நீங்கள் தவறாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு ஏதாவது உதாரணம் பக்கத்து வீட்டிலோ அல்லது நமது நட்பு முறைகளிலோ அவர்களாக செலக்ட் பண்ணி செய்து கொண்ட திருமணங்களிலே என்னென்ன நேர்ந்தது அந்த உபமானங்கள் எல்லாம் சொல்லி குழந்தைகளை அன்போடு ஆதரவோடு கடும் கட்டுப்பாடு வேண்டியதில்லை. நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இதமான வார்த்தைகளிலேயே அந்த குழந்தைகள் உங்களுடைய சொற்களை அப்படியே அப்சர்வ் பண்ணக்கூடிய முறையிலே என் அருமை பெற்றோர்களே, இந்த முறையை தவறாமல் எல்லோரும் கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது எது வேண்டுமானாலும் கேளுங்கள். நியாயமான கேள்வி. அது ஆரம்ப சாதகர்களுக்கு எல்லோருக்குமே இந்த அனுபவம் வரத்தான் செய்யும். இதய மலர்களை அதை உதாசீனமாக இருந்து பழகுங்கள். அது சிரிப்பு காட்டட்டும், கோபம் காட்டட்டும், அழுகை காட்டட்டும், எதா இருந்தாலும் லட்சியப்படுத்தாதீர்கள். கொஞ்ச நாளைக்கு எல்லோருக்கும் இந்த அனுபவம் வரத்தான் செய்யும். அதை லட்சியப்படுத்தாதீர்கள். உதாரணமாக ஒரு தவழ்ந்து வரக்கூடிய குழந்தை தவறி விழுந்துகிறது. விழுந்தோடனே தாயார் வந்து எடுப்பாள்னு பார்க்குது. ஒருத்தரும் வரல, அழுகுது. மீண்டும் தலையை தூக்கி பார்க்குது, யாரும் வரல, தானாக தவிழ்ந்து போயிடுது. அது மாதிரி உதாசீனமாக இருந்து பழகுங்கள். அடுத்தது உனக்கு தான், உன்னுடைய மனசுக்கு தான், நீ விழிச்சிருக்கிற காலத்தில் தான். நீ உறங்கும்போது கேள்வி இல்லையே, ஆனந்தமாக உறங்குகிறாயே, அப்பொழுது சந்தேகமும் இல்லை, சலனமும் இல்லை. அதனால்
கேள்வி என்பது அவரவர்கள் கொண்ட கொள்கையை பற்றி அதை எப்படி நடத்தி செல்லுவது, அது வியாபாரமாகட்டும், விவசாயமாகட்டும், அது தொழிலாகட்டும், எதாக இருந்தாலும் அதில் எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்தால் நிம்மதியாக இருக்கலாம் என்ற கேள்வி விழிப்பு நிலையிலே தானே வரும். ஜீவனாகிய ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்களை எப்படி செய்யலாம், எப்படி செய்தால் நிம்மதி இருக்கும் என்ற எண்ணம் மனமும் புத்தியும் இருக்கும் காலத்தில் தான். மனமும் புத்தியும் ஒழுங்கின காலத்தில் ஆனந்தமாக தூங்குவோம். அப்பொழுது கேள்வி வர. ஏன் சந்தேகம்? நம்ம கையில் மகாபாரதமோ ராமாயணமோ கிடையாது. இருந்தாலும் சொல்லுகிறேன். என் அருமை செல்வங்களே, 5 தலை கொண்ட நாகப்பாம்பை யாராவது பார்த்துருக்கீங்களா? மத்திய மகாபாரதம் வியாசயன கீர்த்தி தான் இல்லையா? ஐந்து தலைகளும் இப்பொழுது செல்வி சந்தியா கேட்டாலே அவைகள்தான் பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை. இந்த 5 பாம்புகள் தான் செல்வங்களை உங்களுடைய நிம்மதியை அழிக்கிறது. அது அந்த கதையில் விஸ்தாரமாக சிறிய நேரத்தில் சொல்லிவிடுகிறேன். கிருஷ்ண பரமாத்மா பால பருவத்தில் ஒரு ஊரில் செல்லும்போது அங்கே எல்லோருமே ஒரு குளக்கரையில் சவங்களாக கிடைக்கின்றன. அதை பார்த்து பரமாத்மா கேட்குறார், ஏன் இந்த மாதிரி இந்த ஊரில் இது ஒன்றும் இல்லை, இந்த தடாகத்தில் காளிங்கன்ற ஒரு அசுரனை இருக்கான். அவன் எல்லாத்தையுமே அந்த நதி தண்ணீரை தொட்ட மாத்திரத்தில் எல்லாருமே இறந்து விடுகிறார்கள். அப்படியா? அவனை பார்க்கிறேன். இறங்கி அந்த காளிங்கன் என்ற சர்பத்தை தேடுகிறார். அதுவும் சிக்குகிறது. அந்த கேள்வி அதுவும் சிக்குகிறது. அதை பிடிச்சு அடக்கி அதனுடைய தலைமையிலே இவன் ஏறி நிற்கிறான். அதை பார்வையிலும் சிக்க வைக்கவில்லை, கேள்வியிலும் சிக்க வைக்க முடியவில்லை, வாசத்திலும் சிக்க வைக்க முடியவில்லை, ருசியிலும் சிக்க வைக்க முடியவில்லை. 1 நம்பர் திருடன் ஸ்பர்சத்தாலும் சிக்க வைக்க முடியவில்லை. இந்த 5ஐயும் 6வது ஜீவனை நீங்கள் அடக்கி ஆள வேண்டும் என்பதுதான் இதனுடைய கொள்கை. அடுத்தது அதற்குத்தான் காளிக்கு நர்த்தனம் இழுக்கத்தான் செய்யும். நாம் போக வேண்டிய இலக்குக்கு கார்லேயோ அல்லது 2 வீலர்லேயோ அல்லது நடந்தோ சென்று கொண்டிருக்கிறோம்.
நம்மளை கவரக்கூடிய பேச்சுகளும் படங்களும் இருக்கத்தான் இருக்கின்றன. ஆனால் நாம் போக வேண்டிய இலக்கை தவறாமல் போய் சேர்கிறோமோ இல்லையா? நீங்களாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஏய்மிலே வேகம் இருக்க வேண்டும். உங்களுடைய ஏய்மிலே பக்தி இருக்க வேண்டும். உங்கள் ஏய்மிலே நினைக்கும் போது ஆண்டவனில் கண்ணீர் பட வேண்டும். அந்த வகையில் இருந்தமையானால் எதுவுமே நம்மளை லட்சியம் பண்ணாது. வள்ளுவர் பிறந்தை மிக அழகாக இருக்க சொல்லுகிறார். வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். வேண்டுதலும் இல்லை, வேண்டாமையும் இல்லை. அதுதான் தியானத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவம். அது தவறாமல் கிடைக்கும். இரண்டும் ஒன்றுதான். சேவை என்பதும் தன்னலம் கருதாது. ஸ்ட்ரீட் லைட் மாதிரி, வீதி விளக்கு மாதிரி. வீதி விளக்கு எல்லோருக்கும் பயன்படுகிறது. ஆனால் நம்மிடம் எந்த தேங்க்ஸையும் எதிர்பார்க்கவில்லை. அது மாதிரி செய்யக்கூடியதான் சேவை. அந்த சேவையின் பேர் தான் கர்ம யோகம். ஏனோ செய்கிறோம், எல்லா ஜீவர்களுக்கும் செய்கிறோம். ஏன் செய்கிறோம் என்று தெரியவில்லை. நம் சுவாசம் ஏனோ ஓடுகிறதா, ஏனோ வாழ்கிறோம், ஏனோ ஜீரணமாகிறது, ஏனோ உள்ளே போடுகிறோம். இது தானாக நடக்குகிற ஒரு யோகம்தானே. அந்த நிலைக்கு வருவதற்கு இந்த நிலையில் நீ சேவையோ யோகமோ செய்யத்தான் வேண்டும். விளக்கமாக சொல்ல முடியாது. இந்த சப்ஜெக்ட் நான் என்பதில் முடியும். நீ தான் என்று சொன்ன உடனே நீ என்ன நினைப்பாய்? நான் என்று தான் நினைப்பாய். சரி, உன்னையே நீ விசாரித்துப்பார். நீ யார்? இப்படித்தான் நான் சொல்கிறோம். நீ யார் என்றோடனே வெகு எளிமை. அது உன்னுடைய உடல். அப்படியானால் நீ யார்? ஒரு கால் படுத்து உறங்கும்போது கனவு காண்கிறேனே, அதுவாக இருக்குமா? மீண்டும் கனவு காண்பவனை பற்றி பேச மாட்டேங்கிறியேப்பா. கனவு காண்கிறேனே, அது யாருன்னு இல்லையா? கண்டவன் எல்லோருக்கும், எல்லா வகைகளுக்கும், எல்லா தோற்றங்களுக்கும் நீ எப்படி நான் என்ற ஒரு தத்துவத்தை கொண்டு தோன்றி வாழ்ந்து கொண்டு லயமாக போகிறாயோ, அதே நான் என்ற சப்ஜெக்ட் தான். மற்றது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். நீ பேசுவதற்கு மைக்கு தேவை. மைக்குத்தான் தேவையா? மைக்கை கொண்டு பேசு. மைக்கை கொண்டு உன்னுடைய கருத்தை தெரிவி. பணத்தை கொண்டு உன் நிம்மதியை தேடு. அப்படி சமூகம் ஏறிவிட்டதே, அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நாம் தானே பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டோம். அதனால பொருளாதாரத்தை பயன்படுத்தி நிம்மதி, ஆரோக்கியம் இதை அடைய முற்படுவது தான்
சேர்த்து வச்சு குமிச்சு வச்சு அது வேடிக்கை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டிகள். ஆனால் நமக்கு இரவும் பகலும் துன்பந்தான். எப்படி வெளியில் வர்றது? உதாசீனம். ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. டோன்ட் கேர். பயன் மட்டும்தான் உண்டு. நிம்மதியை தேடிக்கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் உனக்கு ஏற்படும். அடுத்த கேள்வி பதில் வேண்டியதே இல்லை. அப்படி கிடையாது. மனம் எப்பொழுது நிம்மதி என்ற ஆனந்த நிலையில் இருக்கின்றதோ, அதாவது மனமே இல்லாத நிலை. ஒரு சிறு உதாரணம். இப்போ எல்லாம் ப்ரிப்ரேட்டரி பள்ளி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் என்னது எல்கேஜி அதில் சேர்த்துறதுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தை தேடி போகிறீங்க. 50,000 ரூபா கேட்குறாங்க. நம்ம கையிலையோ 30 தான் இருக்குது. சந்தர்ப்பமாக தனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வர்றாரு. அவருக்கு இது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் ரொம்ப பழக்கம். அப்போ தான் பளிச்சுன்னு ஒரு சந்தோஷம் வருது. அப்போது மனதால் யூகம் ஏற்படும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஏற்படும், தற்காலிக யூகம் ஏற்படும். அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறதுக்கு உடனே யூகம் வருது. எங்கேயோ மறைஞ்சிருந்த மினிஸ்டரினுடைய ஃப்ரெண்டு இவருக்கு பலான்னு ஞாபகம் வருது. அது உடனே எங்கிருந்து தெரியுது அப்படிங்கிறத சொல்லட்டுமா? அது உங்கள்கிட்ட தான் இருந்தது, வெளியே இருந்தால் தெரிஞ்சது. அந்த நேரத்தில் கை எங்கே போகுது? இங்கே போகுதா இல்லையா? மறந்து போன ஃப்ரெண்டு ஞாபகம் வர்றதுக்கு இப்படின்னு இந்த இதையும் சேர்ந்தது இல்லையா? இவர் அவரோடு சேர்றாரு. இது மாதிரி பர்சன்ஸ் ஆஃப் மைண்டுகளும் எப்படி சால்வ் பண்ணலாம் என்ற யோகமும் தியானத்தில் தவறாமல் கிடைக்கும். நீங்களே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னா உங்கள் அறியும் அப்படிங்கிறீங்களே, என்ன பண்ணீங்க? டு சால்வ் த ப்ராப்ளம் வாட் ஹவ் டன் அப்படின்னீங்கல்ல, தியானம் தானே பண்ணீங்க. அதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். ஒருத்தன் ஒரே நாளில் ஃப்ளூட் வாசிக்க பழக முடியுமா? அதே மாதிரி ஒரே நாளில் தியானம் பண்ணிட முடியுமா? அதனால் பழக 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 அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். அதில் அனுபவம் வந்துடுது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்தல் இதர் வேட். அன்பு செல்வங்களே, வாழ்வாங்கு வாழ்வீர்களாய். எல்லோரும் நீங்கள் உறங்குகிறீர்களே, அந்த இதயத்தோடு உறங்கும்போது வானந்தானே, ஒன்றுமே இல்லை தானே. அந்த நிலையை அடைய முற்படுவீர்களாக, அடைவீர்கள் என்ற நல்ல சந்தோஷத்தோடு நிறைவுபடுத்தி மகிழ்வேன். சந்தோஷம், சந்தோஷம்.